السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما. الحمد لله. நேற்று ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று ஆரம்பித்தோம். மந்தூமத்து ஸைரி இலல்லாஹ் வத்தாரில் ஆகிரா. மந்தூமா என்று சொன்னால் கவிதைகளுக்கு மந்தூமா, அதாவது தொகுக்கப்பட்ட ஒரு இதுக்கு மந்தூமா என்று சொல்லுவாங்க. மந்தூமத்து ஸைரி இலல்லாஹ், இது எதை பற்றி உள்ள கவிதை? அல்லாஹ்வின் பக்கம் போவது, அல்லாஹ்வின் பக்கம் போவதை பற்றி உள்ள கவிதை. அதே நேரத்தில் அல்லாஹ் நோக்கி மட்டும் போல, மர்மையையும் சொர்க்கத்தையும் நோக்கி போகக்கூடியது. அப்போ அல்லாஹ்வையும் சொர்க்கத்தையும் நோக்கி போகக்கூடிய இந்த இதுல அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்று ஒன்னொன்னாக பார்த்துட்டு வருவோம். நேற்று 2 வரிகளை பார்த்தோம். முடிஞ்சா மாணவர்கள் மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு 2 வரி 10 நாள்ல முடிஞ்சிடும் எல்லாமே. முதல்ல சொன்னாங்க, سعيد الذين تجنبوا سبل الرجاء وتيمموا لمنازل الرضوان. சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வான் யார் வழிகேடுகளோட வழிகளை விட்டு ஒதுங்கி சொர்க்கத்தோட பாதைகளில் அவனோட வாழ்க்கையை நவத்துகிறானோ அவன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வான். இதுல நேற்று ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டேன். இந்த இடத்துல சொல்லும் பொழுது சுபுலர் ரஜா, அதாவது வழிகேடுகளோட பாதைகள் என்று சொல்றான். வழிகேடுகளோட பாதைகள் பன்மையில் சொல்றாங்க. இப்போ வழிகேட்டை பொறுத்தவரையும் ஒரு பாதை இருக்காது, வழிகேட்டுக்கு பல பாதை இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த பாதையை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல், அல்லாஹ்வோட பாதை சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒருமையில சொல்றான். அப்போ அல்லாஹ்வோட பாதைங்கிறது ஒண்ணுதான். ஒருத்தன் எல்லா ஜமாத்தும் சரிதாங்க, எல்லாமே சொர்க்கத்துக்கு தான் போவான்னு கேட்டா சரியாது இல்ல. அல்லாஹ் சொர்க்கத்தோட பாதையை சொல்லும் போது எத்தனை சொல்றான்? ஒண்ணுதான். அப்போ ஹக்குல ஒரு சமுதாயம் மட்டும்தான் இருக்க முடியும். எல்லாரும் ஹக்கு என்று சொன்னால் ஹக்கோட பாதை ஒன்றா இருக்காது, பல பாதையா இருந்திருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல என்ன பண்றாங்க? நேரான ஒரு கோட்டை போட்டு இந்த பாதை சொர்க்கத்தோட பாதை, அப்போ அதுல கோடுகளை போட்டு என்ன சொன்னாங்க? இதெல்லாம் வழிகேடுகளோட பாதைகள் என்று சொன்னாங்க. அப்போ ஹக்கோட பாதையை பொறுத்தவரையும் ஒரே ஒரு பாதையை தான் இருக்கும். வலாலத் வழிகேடுகளோட பாதை என்று எடுத்தால் அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபிஉஸ் சுபுல், பாதைகளை வழிகேடுகளோட பாதைகளை பின்பற்றாதீர்கள். அப்போ வழிகேட்டுக்கு பல பாதைகள் இருக்கும். அதுதான் ஒரு ஆலிம் சொல்லும் போது சொல்றாங்க, ஹக்கோட பாதையில் இருங்க, நீங்க குறைவான மக்களாக இருந்தாலும் நீங்கள் குறைவாக இருக்கிறீர்கள் என்று பயந்து விடாதீர்கள். அதே போன்று வழிகேடு பாதைக்கு சென்று விடாதீர்கள், அதில் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து போயிடாதீங்க. ஏன்னா வழிகேட்டோட பாதை என்று ஒரு பாதை கிடையாது, பல பாதை. பல பாதையும் பல மக்கள் இருப்பாங்க. அப்போ அதுல மெஜாரிட்டி இருக்கிறாங்க, அதிகமானோர் அதுதான் இருக்கிறாங்க என்று சொல்லி தலாலத்தோட பாதையை எடுத்துக்கொள்ளாதீர்கள், ஹக்கோட பாதையில் பயணியுங்கள். அப்போ நேற்று படிச்சது 2 விஷயம். ஹக்கோட பாதையில் உறுதியாக இருக்கணும், தலாலத்தோட பாதைகளில் இருந்து தூரமாகிவிடணும். அப்ப 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல என்னது? ஹக்கோட பாதை என்னது? ஹக்கோட பாதையை பின்பற்றதற்கு ஹக்கோட பாதை எது என்று தெரிஞ்சிருக்கணும். தலாலத்தோட பாதை, இப்போ தலாலத்தோட பாதையை பத்தி எப்படி சொன்னோம்? பன்மை பலது இருக்கும். இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது சிறந்ததா அல்லது ஹக்கோட பாதை ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறது ஆக சிறந்ததா? அதுதானே சுலபம். அப்போ ஒரு ஆலிமை பொறுத்தவரையும் தலாலத்தோட பாதைகள் எதென்று அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு பொதுமகனாக இருக்கக்கூடிய நாம் இப்போ அந்த வழிகேடு இந்த வழிகேடு எல்லா வழிகேடுகளையும் படிப்பதற்கு முன்பாக என்ன படிக்கணும்? நேரான பாதை எது என்று. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை 2 விஷயங்கள் மீது தெளிவாக விட்டு செல்கிறேன், நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நேரான பாதையில் இருப்பீங்க. இப்ப நேரான பாதை என்பது ரொம்ப சுலபமானது. குர்ஆனும் சுன்னாவும், குர்ஆனும் சுன்னாவும். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்?
அந்த சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிஞ்சுக்கிட்டா இதான் நேரான பாதை. அப்ப இதில் உறுதியாக இருக்க வேண்டும். இது அல்லாம எத்தனை பாதைகள் வந்தாலும், ஒருத்தன் வந்து சொல்றான், எங்க ஹஜ்ரத் வந்து கனவுல பார்த்தாராம், இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் கனவுல அவர் ஏதோ ஒரு மூதாதையர்களை பார்த்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து உங்கள்ட்ட சொன்னாங்கன்னா அதை மார்க்கமாக்க முடியுமா? முடியாது. கனவுகள் ஒருபோதும், பொதுமக்களோட கனவுகள் ஒருபோதும் மார்க்கமாகாது. அப்போ நேரான பாதை என்பது தெளிவானது, ஹஜ்ஜத்துல் பைதா, வெள்ளை என்று தெளிவானது அது. அப்போ அது என்னது? குர்ஆனும் சுன்னாவும் அதை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி புரிந்து கொள்வது. இதை நேற்றைய தினம் பார்த்தோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இரண்டு விஷயங்களை இன்னைக்கு பார்ப்போம். அந்த பாதையில் போகக்கூடிய நாம் இந்த இரண்டு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லும் போது அந்த கவிதையில சொல்றாங்க, ஃபஹுமுல் லதீன قد اخلصوا في مشيهم متشرعين بشرعة الإيمان. அவர்கள், இந்த இடத்துல அவர்கள் என்று வரக்கூடியது யார் என்றால், முதல் கவிதை வரியில படிச்சோமே, சந்தோஷத்தை பெற்றார்கள், அந்த அவர்களை தான் இங்க குறிக்குது. அப்ப அவர்கள் அந்த மர்மையிலும் இந்த துன்யாவிலும் சந்தோஷத்தை பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், قد اخلصوا في مشيهم, அவர்களோட இந்த பாதையில் அவர்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்படி அல்லாஹ் நோக்கி எப்படி மேலே நடந்து போறதா? அப்போ அல்லாஹ் சொன்ன அந்த இபாதத்தின் பக்கம் அவனோட அசைவுகளை வச்சுக்கிட்டே இருப்பான். சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டான், சோம்பேறியாக இருக்க மாட்டான். ஏதோ ஒரு இபாதத்தில் இருப்பான், ஒரு இபாதத்தை அவன் செய்யாட்டியும் கூட எதுல இருப்பான்? ஏதோ ஒரு துன்யாவோட காரியத்தில் இருப்பான். அப்போ சஹாபாக்கள் சொல்லும்போது சொல்றாங்க, உன்னோட நேரத்தை காலியான நேரமாக ஆக்கிக் கொள்ளாத. ஒண்ணு துன்யாக்கு பயன்படக்கூடிய நேரமாக மாத்திக்கொள், அல்லது மறுமைக்கு பயன்படக்கூடிய நேரமாக மாத்திக்கொள். ஆக மொத்தத்தில் பயன்படக்கூடிய நேரமாக நேரம் கழியும். அப்போ இவர்கள் அந்த நேரங்களை கழிக்கும் பொழுது, இந்த இபாதத்துக்காக அவர்களோட நேரங்களை கழிக்கும் பொழுது அதில் அவர்களிடம் இஹ்லாஸ் இருக்கும். என்ன இருக்கும்? இஹ்லாஸ். ஆக முக்கியமானது மார்க்கத்தில், ஆக முக்கியமானது இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. எவ்வளவு பெரிய அமலாக இருக்கட்டும் சரி, ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பையினாவோட 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதெல்லாம் எதுவென்றால் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அல்லாஹ் அதை சொல்லிட்டு என்ன சொல்றான்? முக்லிஸீன லஹுத்தீன், அவனுக்காக மட்டும். அந்த அமலை வேற யாருக்காகவும் செய்யக்கூடாது. தூய்மையாக, இஹ்லாஸ் என்று சொன்னால் மற்ற அனைத்தையும் கழித்து விட்டு தூய்மையாக அல்லாஹ்வுக்காக மட்டும் அவன் செய்ய வேண்டும். மனசுல வேற எண்ணங்கள் இருக்காது. இந்த ஒரு அமலை செய்யும் பொழுது இவர் நல்லா நினைப்பாரு, அவர் நல்லா நினைப்பாரு என்ற அந்த எந்த நியத்தும் எந்த ஒரு எண்ணல்களும் அவனுக்கு இருக்காம அல்லாஹ்வுக்காக மட்டும் அவன் செய்வான். ஹுனஃபாஅ, ஷிர்க்கை விட்டு ஒதுங்கியவனாக அவன் இருப்பான். வயுகீமுஸ் ஸலாத வயுத்துஸ் ஸகாத வதாலிக தீனுல் கய்யிமா, ஜகாத் கொடுப்பதையும் தொழுவதையும் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம். அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான்? இதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட மார்க்கம். என்னது? இஹ்லாஸோட இந்த இபாதத்துகளை செய்யணும். அப்போ ஒருத்தர் ஜகாத்து கொடுக்கிறான், தொழுகிறான், நோன்பை நோக்கிறான், எல்லாம் செய்யறான், ஆனா இஹ்லாஸ் இல்ல, அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அப்போ அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகளில் ஆக முதல் நிபந்தனை எது? இஹ்லாஸ். அந்த அமலை அல்லாஹ்விற்காக செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், பிரபலியமான ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத். இது பிரபலியமான ஹதீஸ். அதே நேரத்தில் உலமாக்கள் சொல்றாங்க மார்க்கத்தோட ஒரு பகுதி என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ் மார்க்கத்தோட ஒரு பகுதி. ஏன்? மார்க்கத்துல ஒரு பகுதி இருக்கு உள்ளத்தை சார்ந்தது, இன்னொரு பகுதி இருக்குது உடல் உறுப்புகளை சார்ந்தது. அப்போ உடல் உறுப்புகள்ல நம்ம அமல் செய்யறோம். அப்போ அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? உள்ளத்துல என்ன இருக்குதோ அதை வைத்துதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அமலோட ரீதி, உள்ளம் அமலும் ஒன்று சேராட்டி அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒருத்தவன் அமல் ரீதியா பள்ளிக்கு போறான், பள்ளிக்கு போகக்கூடியவன் யாருக்காக இபாதத் செய்வான்? அல்லாஹ்க்கு தான் இபாதத் செய்வான். அவனோட வெளிப்படை உறுப்புகள் பள்ளிக்கு நகருது, அவனோட வெளிப்படை உறுப்புகள் தொழுவது, ஆனா அவனோட உள்ரங்கம் அல்லாஹ்வுக்காக தொழுவல, வேற யாருக்காக ஒரு மனிதருக்கு காமிக்க வேண்டும் என்று சொல்கிறான். அப்ப அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா?
ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அந்த உள்ளமும் அந்த உடலும் ஒன்று சேர்ந்து வந்தால் தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், ஒரு அமலும் அதோட நியத்தை வைத்தே அதற்குரிய கூலி கொடுக்கப்படும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒரு மனிதனும் அவன் எதை எண்ணிக்கொண்டு அந்த அமலை செய்தானோ அதுக்குரிய கூலி அவன் பெற்றுக்கொள்வான். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, இதுல ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. எந்த ஒரு மனிதன் அவன் ஹிஜ்ரத் செய்றான், ஹிஜ்ரத் எவ்வளவு மாபெரும் ஒரு காரியம், இவ்வளவு பெரிய அமல் அது ஹிஜ்ரத். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை நோக்கியும் எவனோட ஹிஜ்ரத் இருக்கிறதோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அவனோட ஹிஜ்ரத் அல்லாஹ்வோட தூதருக்காக இருந்துச்சு. அல்லாஹ்வோட தூதரை நோக்கியும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அவர் தூதர் கட்டளையிட்டதற்காக அவன் செய்கிறான். அப்போ அவனோட ஹிஜ்ரத் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் எவனோட ஒரு ஹிஜ்ரத் ஒரு துன்யாவோட விஷயத்துக்காகவோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காகவோ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்கிறான், அது ஹிஜ்ரத்னு சொல்ல முடியுமா? ஹிஜ்ரத் என்னன்னா, சொந்த ஊரை அந்த இடத்தில் இபாதத் செய்ய முடியாம இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஊரை விட்டு விட்டு எந்த இடத்தில் நம்ம அல்லாஹ்க்கு இபாதத் செய்ய முடியுமோ அந்த இடத்துக்கு நகர்வது. இப்போ ஒருத்தவன் காஃபிரோட நாடுகளில் இருக்கிறான், அதனால ஒழுங்கா இபாதத் செய்ய முடியாத ஒரு இடத்துல இருக்கிறான். அப்ப அவன் ஒழுங்கா இபாதத் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு போறான். ஆனா அவனோட நோக்கம் இபாதத் செய்யறதுக்கு இல்லை. அங்க போய் அவங்க ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணம் முடிக்கிறதுக்காக போறான். அவன் அது ஹிஜ்ரத்தோட கூலி கொடுக்கப்படுமா? இல்ல. ஏனென்றால் அவனோட நோக்கம் ஹிஜ்ரத் கிடையாது. அப்போ இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, எவ்வளோ பெரிய அமலாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்தாக இருக்கட்டும் சரி, எண்ணம் சரியாக இல்லாட்டி அந்த ஹிஜ்ரத்தாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அது வெறும் ஒரு சிறிய நகர்வாக இருக்கும். உதாரணத்துக்கு இஅ்திகாஃப் இருக்கிறோம், கடைசி 10ல பள்ளிவாசல்ல இருக்கிறது இஅ்திகாஃப். ஒருத்தவனால வீட்டுல இருக்க முடியல, தொல்லையா இருக்குது, பள்ளியில வந்து படுத்துக்கிட்டான் 10 நாள், அவனுக்கு இஅ்திகாஃப் நன்மை கிடைக்குமா? இல்ல. அவன் வந்த நோக்கம் வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலன்னு பள்ளிக்கு வந்தான். அவனோட நோக்கம் இஅ்திகாஃப் கிடையாது. அதனால தான் ஒரு அமலுக்கும் அந்த அமல்களோட ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஆக முக்கியம் எது? நியத். அந்த நியத் இல்லை என்று சொன்னால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. சில நேரங்களில் ஒரு மனிதனோட அந்த நியத் இருக்கிறதே, இஹ்லாஸ், சாதாரண ஒரு காரியத்தையும் நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு காரியமாக மாத்திரும். சாதாரண வழக்கமா செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு காரியமாக மாத்திரும். சாதாரண காரியத்துக்கு நம்ம அரபியில் என்ன சொல்லுவோம்? முபாஹான விஷயங்கள். முபாஹ் என்றால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். அப்போ உதாரணத்திற்கு வீட்டுல செலவு செய்யறது, வீட்டுக்கு செலவு செய்யறது, காக்கா தம்பிக்கு செலவு செய்யறது, தம்பி காக்காக்கு செலவு செய்யறது, கணவன் மனைவிக்கு செலவு செய்யறது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது தானே? சரி, இப்படிப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஒன்றை அவன் நியத்தை கொண்டு அவன் அதை இபாதத்தா மாத்தலாம். நியத்தை வைத்து அவன் அதை இபாதத்தாக மாத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னக லன் துன்ஃபிக் நஃபகதன் தப்தகி பிஹா வஜ்ஹ அல்லாஹ், நீ செலவு செய்யக்கூடிய ஒரு செலவினமாக இருக்கட்டும் சரி, அதை நீ அல்லாஹ்விற்காக மட்டும் செய்யும் பொழுது, இல்லா உஜிர்த அலைஹா, அந்த செலவினத்திற்காக உனக்கு கூலி எழுதப்படும். இது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா தஜஅல ஃபீ இம்ராஅதிக், உன் மனைவியோட வாயில் அவ சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், அதுக்கு நீ செலவு செய்யல, நீ செய்ய வேண்டிய கடமை அது. அந்த செலவு நீ செய்யறா, அது ஒரு சாதாரண விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுவும் அல்லாஹ்வுக்காக நம்ம செஞ்சா என்ன ஆயிடுது? இபாதத். அதுக்கு ஒரு நன்மை எழுதப்படுது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அன்ஃபக الرجل على اهله, ஒரு மனிதன், ஒரு ஆண் தன் குடும்பத்திற்கு அவன் செலவு செய்கிறான், யஹ்தஸிபுஹா, அதில் அவன் நன்மையை தேடுகிறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹுவ லஹு ஸதகா, அவனுக்கு சதகா கொடுத்த நன்மை கிடைக்கும். சதகா கொடுத்த நன்மை கிடைக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சாதாரண விஷயங்கள்ல எத்தனை நன்மைகளை நம்ம சம்பாதிக்கலாம். ஆனால் நீயத் அந்த இடத்துல வைக்காதனால என்ன ஆயிருது? சாதாரண விஷயமாக கடந்து போயிருது. இப்ப இன்னையில இருந்து நம்ம வீட்டுக்கு போய் மனைவிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கும் போது அல்லது தாய்க்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கும் பொழுது, அல்லாஹ்க்காக நான் இது செய்யறேன், ஜஸ்ட் நியத், எத்தனை ஒரு செகண்ட் கூட ஆகாது, மனசுல என்றது, அல்லாஹ்வுக்காக இது செய்யறேன், அல்லாஹ் எனக்கு இதுல கூலியை தருவான் என்று போய் அந்த சாதாரண ஒரு விஷயத்தை செய்யும் போது என்ன ஆகுது? அவனுக்கு அதுல
கூலி எழுதப்படுது. அதே போன்ற அன்பான சகோதரர்களே, சில நேரங்களில் ஒரு மனிதன் அவன் நியத்து வச்சிருவான், இஹ்லாஸா நியத்து இருக்கும், தூய்மையான இஹ்லாஸ் அவனிடம் இருக்கும். ஆனா அந்த அமலை செஞ்சிருக்க மாட்டான், அமலை செஞ்சிருக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையுடையவன், அல்லாஹ் கருணையுடையவன். இதெல்லாம் உதாரணங்கள் அல்லாஹ் கருணையுடையவன் என்பதற்கு. ஒரு மனிதன் எண்ணம் வைத்து விட்டாலே அவனுக்கு கூலி எழுதப்படும். ஆனா ஒருத்தவன் பாவமான எண்ணம் வச்சா அவனுக்கு பாவம் எழுதப்படுமா? இல்ல. அல்லாஹ் எவ்வளவு கருணையானவன். அல்லாஹ் அப்ப அதுக்கெல்லாம் பாவத்தை எழுத ஆரம்பிச்சா எத்தனை பேருக்கு எவ்வளவு பாவம் சேர்ந்து போய் கிடக்கும். அப்போ அல்லாஹ் நன்மைக்கு எண்ணினால் கூலி எழுதுறான், செஞ்சா அடுத்த கூலி எழுதுறான். பாவத்திற்கு எண்ணினால் கூலி பாவத்தை எழுத மாட்டான், அது செய்யும் வரையும் பார்ப்பான், செஞ்சா பாவம் எழுதுவான், அதுக்கப்புறம் பார்ப்பான், அவன் மன்னிப்பை தேடினா அழிச்சிருவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு கருணையானவன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸஅலல்லாஹ ஷஹாதா, யார் அல்லாஹ்விடம் வீர மரணத்தை தேடுகிறானோ, ஷஹீதாக வேண்டும் என்று அந்த மரணத்தை அவன் தேடுகிறானோ அல்லாஹ்விடம், சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, பிஸித்கின், உண்மையாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க ஷஹீதா தாங்க ஆவான், ஆனா உள்ளத்துல இருக்காது, அது உண்மையாக இருக்காது, அவனோட செயல்பாடுகளில் அது வெளிப்படாது. ஷஹீதா அவனை ஆசைப்படுவான், ஃபஜ்ர் தொழுகைக்கு வர மாட்டான். அப்ப அவனோட அந்த எண்ணம் உண்மையானதா? ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுவ போறதுங்கிறது வேற, வழக்கமா பள்ளிக்கு வரக்கூடிய இருக்க மாட்டான். ஆனால் ஒரு கூட்டம் வந்து விட்டால் அவனோட ரத்தம் கொதிக்கும், அல்லாஹ்வோட பாதைக்காக போகணும்னு சொல்லுவான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்விடம் இந்த ஷஹாதத்தை அவன் தேடுவான், பிஸித்கின். இங்கதான் என்ன முக்கியம், பிஸித்கின், அவனோட உள்ளம் உண்மையாக இருக்கும், தேடக்கூடிய விஷயத்தில் உள்ளம் உண்மையாக இருக்கும். பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதா, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஷஹீதுகளோட அந்தஸ்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன் மாத அலா ஃபிராஷிஹ், அவன் படுக்கையில் மரணித்தாலும் சரி, அவன் படுக்கையில் மரணித்தாலும் சரி, அவனோட உள்ளம் தூய்மையாக இருந்து அல்லாஹ்விடம் ஷஹாதத்தை தேடக்கூடியவனாக அவன் இருந்தால், அவன் படுக்கையில் மரணித்தாலும் சரி அவனுக்கு ஷஹீதுகளோட அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக சகோதர சகோதரிகளே, இஹ்லாஸ் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறது. அந்த மன தூய்மை, அல்லாஹ்விற்காக நான் இதை செய்கிறேன் என்று எண்ணக்கூடியது. சும்மா வாயளவுல சொல்றது கிடையாது, அல்லாஹ்வுக்காக நான் செய்வாங்க என்று சொல்வது கிடையாது. அல்லாஹ்வுக்காக அதை நம்மளோட உள்ளம் சொல்லணும். அது யார் அறிவா? யாரும் அறிய மாட்டார்கள், யாரும் அறிய மாட்டார்கள். அது உறுதியா இருக்குதா என்று சொல்லி கூட நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரியும், அவனுக்கு தெரியும். அப்போ அவனுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு அமல் தான் எது? அவனுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு அமல். மற்ற அமல்கள் அல்லாஹ்க்கு தெரியும். இப்ப நோம்பே சில உலமாக்கள் சொல்லுவாங்க மனிதர்களுக்கு தெரியப்படாத ஒரு அமல். ஒருத்தன் நோம்பாளியா இருக்கிறான்னா மற்றவங்களுக்கு தெரியாது, சரிதானே? ஆனால் அவன் சொல்லிட்டா தெரிஞ்சிடும் தானே நான் நோம்பாளின்னு. ஆனா இஹ்லாஸை பொறுத்தவரையும் அவன் சொன்னாலும் அல்லாஹ்க்கு தான் தெரியும் அவன் இஹ்லாஸோட இருக்கிறானா இல்லையாண்டு. நமக்கே தெரியாது நம்ம இஹ்லாஸோட இருக்கிறோமா இல்லையாண்டு. அதனால் உலமாக்கள் சொல்றாங்க, நாங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது ஆக பெரிய இபாதத் எது தெரியுமா? கஷ்டப்பட்ட இபாதத்திலேயே ஆக பெரிய இபாதத் உல தூய்மை. உல தூய்மை, அந்த இஹ்லாஸோட அந்த அமலை செய்வது ஆக கடினம். அமலை ஆரம்பிக்கும் போது இஹ்லாஸ் இருக்கும், நடுவுல போகும்போது வேற எண்ணங்கள் வரும், அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க எண்ணங்கள் வரும், அப்படியே அமல் போகும்போது வேற எதுலயோ முடிஞ்சிடும். அப்ப இஹ்லாஸ்ல என்ன ஆயிடுச்சு? முகஸ்துதி உள்ள வந்துருச்சு. அப்போ உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் இஹ்லாஸை ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு கடைசி வரை இஹ்லாஸோட அந்த அமலை செய்வது மிக கடினமானது. அதனால் தான் அந்த இஹ்லாஸுக்கு அவ்வளவு பெரிய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்போ உலமாக்கள் சொல்றாங்க இந்த இஹ்லாஸ் இருக்குது, இந்த இஹ்லாஸ் ஒரு மனிதனோட இபாதத்தில் வெவ்வேறு இடத்தை பிடிச்சிருக்கும், வெவ்வேறு இடத்தை பிடிச்சிருக்கும். இந்த இஹ்லாஸ் என்றால் என்ன? உள்ள தூய்மையோட ஒரு அமலை செய்வது, அல்லாஹ்விற்காக மட்டும் ஒரு அமலை செய்வது. சில பொழுதுகளில் ஒரு மனிதன் அவன் இபாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது, உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்கிறோமா, அவனோட இபாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக மட்டும் இஹ்லாஸா நியத் வச்சு ஆரம்பிப்பான். அந்த இபாதத் தொடரும், 2 ரக்காத் தொடர்ந்து என்ன ஆகும்? கடைசி வரையும் இஹ்லாஸ்ல முடிப்பான். அவனுக்கு முழு கூலி எழுதப்படும். அந்த இபாதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களையும் அவன் அடைவான்.
இபாதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களையும் அவன் அடைவான். ஆனால் இன்னொரு வகையான மக்கள் இருக்கிறான். எப்படி? ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ்வுக்காண்டி கிடையாது. ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ்வுக்காண்டி கிடையாது. உதாரணத்துக்கு நிறைய பேர் சதகா கொடுப்பாங்க. சதகா கொடுக்கக்கூடிய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வோட அர்ஷின் கீழ் 7 பேருக்கு நிழல், அந்த மறுமை நாளில் 7 பேருக்கு நிழல் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அதுல ஒரு மனிதர் யாரு? யுன்ஃபிகு யமீனுஹு வலா யஅரிஃபு ஷிமாலுஹு ஓ கமா قال عليه الصلاه والسلام. ஒரு மனிதனோட வலது கரம் சதகா கொடுக்கும், அவன் இடது கரம் அதை அறிந்து கொள்ளார். அர்த்தம் என்ன சகோதரர்களே? அவன் அல்லாஹ்வுக்காக கொடுப்பான். அவன் கொடுக்கக்கூடிய அந்த சதகால அதை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்ப்பான். ஆனா இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? சதகா கொடுக்குறங்கிற பேர்ல போட்டோ எடுக்கிறது, சதகா கொடுக்குறங்கிற பேர்ல அதை பிரபலியப்படுத்துறது. கேட்டா அதுக்கு ஒரு இஹ்லாஸா ஒரு பதில் ஒன்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் அதில் உள்ள இஹ்லாஸ் எப்படின்னா, மக்களை நாங்க ஊக்குவிக்கிறோம், மக்களை நாங்க ஊக்குவிக்கிறோம். மக்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஹதீஸ்கள் இருக்குது, மக்களை ஊக்குவிப்பதற்கு ஹதீஸ்கள் இருக்குது, ஆயத்துகள் இருக்குது. உங்களோட செயல் மக்களை ஊக்குவிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க செய்யறதை யாராவது தெரியாம பார்த்துட்டாங்களா, அப்போ உங்களுக்கு பயம் வருதா? அல்லாஹ் என் அமல் இதை ஏற்றுக்கொள்வானா இல்லையா, எனக்கு முகஸ்துதி வந்துரும் என்ற பயம் இருக்குதா? அந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க, உங்க அமலை பார்த்துட்டு அவன் போய் செஞ்சானா உங்களுக்கும் கூலி எழுதப்படும். ஆனா ஒருத்தவன் போகும்போது சதக்கா செய்யும் பொழுது அங்க ஒரு கேமரா வச்சு என்ன போட்டோ எடுங்க, நான் சதக்கா செய்யறேன், கொடுக்கறத பார்க்கட்டும் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, ஒரு மனிதன் அவனோட இபாதத்தை அவனே பாதாளத்துல போடுறான். அவனோட இபாதத்தை அவனே பாதாளத்துல போடுறான். அந்த இடத்துல 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருப்பான், 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருப்பான். அல்லாஹோட இடத்துல அதுக்கு கூலி இருக்குமா? அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுப்பானா? ஒரு மூன்று வகையான மனிதர்கள் மறுமை நாளில் அழைக்கப்படுவார்கள். இது நீண்ட ஹதீஸ், சுருக்கமா சொல்றேன். 3 வகையான மனிதர்கள், 3 வகையான மனிதர்களும் ஆக சிறந்த அமலை செய்தவர்கள், ஆக சிறந்த அமலை செய்தவர்கள். முதலாவது மனிதன் ஷஹீதானவன், இரண்டாவது மனிதன் மார்க்க கல்வியை படித்த அறிஞராக இருந்தவன், மூன்றாவது மனிதன் யாரு? அவனுக்கு அல்லாஹ் பல செல்வங்களை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்து அதை அவன் சதக்கா செய்தவன், பல வகையான சதக்காக்களை செய்தவன். இந்த 3 பேரும் நரகத்துக்கு போவாங்க. 3 பேரும் நரகத்துக்கு போவாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அந்த ஹதீஸில் எப்படி வருது என்றால், 3 பேரும் நரகத்துக்கு எப்படி தலைக்குப்புற போடப்பட்டு அவர்கள் இழுத்துக் கொண்டு அவர்கள் நரகத்தில் போடப்படுவார்கள். ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த 3 அமலும் ஆக சிறந்த அமல் இல்லையா? அறிஞர்களை பார்த்து, அறிஞர்கள் ஸ்காலர், அவர் ஆலிம் பார்க்கிறோம், ஷஹீத் ஆகிவிட்டான், அவன் ஷஹீத் ஆகிவிட்டான், அவனுக்கு சொர்க்கம் என்று சொல்றோம். அதே போன்று ஒருத்தவன் சதக்கா கொட்டை வல்லலுங்க, அவருக்கு இருக்கிற காசெல்லாம் அல்லாஹ்வோட பாதைக்கு கொடுத்துட்டாருங்க. ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இந்த 3 அமலிலும் அந்த 3 மக்களுக்கும் நியத் இருந்திருக்காது, இஹ்லாஸ் இருந்திருக்காது. அல்லாஹ் அந்த 3 மக்களையும் பார்த்து கேட்பான், உங்களுக்கு நான் இப்படி அருட்கொடைகளை கொடுத்த, நீங்க என்ன பண்ணீங்கன்னு அல்லாஹ் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னோட பாதையில் செலவழித்தேன், யா அல்லாஹ் நான் உனக்காக படித்து கொடுத்தேன், யா அல்லாஹ் நான் உனக்காக ஜிஹாதை செய்தேன், நான் உனக்காக ஷஹீதானேன். அல்லாஹ் ஒரே வார்த்தையை சொல்லுவான், என்ன தெரியுமா? கதப்த், பொய் சொல்றீங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய அமலை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட அந்த வார்த்தையை கேட்டா எப்படி இருக்கும்? பொய் சொல்றீங்கன்னு அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொன்னா அல்லாஹ்ட்ட விவாதம் செய்ய முடியுமா? இல்ல அல்லாஹ் உனக்கு அதான் செஞ்ச, உனக்கு தெரியாதுன்னு அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? நஅூது பில்லாஹ். அனைத்தையும் அறிந்த அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தையும் அறிந்தவன் சொல்லுவான், பொய் சொல்றீங்க, நீங்க இந்த துன்யால மக்கள் உங்களுக்கு பேர் புகழை சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்க செய்தீர்கள், அந்த பேர் புகழை பெற்றுக் கொண்டீர்கள், நரகத்துல போய் போடுங்கன்னு மலக்குமார்கள் கட்டளையிடுவார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால் சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்களில் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால், எந்தெந்த வழியெல்லாம் முகஸ்துதி வருமோ அதையெல்லாம் கட் பண்ணிடணும். உதாரணத்துக்கு சில பேரை பார்க்கிறோம், தொழு வைக்கிறாங்க, எத்தனை வாலிபர்கள் தொழு வைக்கிறாங்க, அந்த தொழுகையை ரெக்கார்ட் பண்ண ஆசைப்படுறாங்க, ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு வச்சுக்கிறானா? தப்பில்லை. அது பிரபலியப்படுத்த நினைக்கிறானா? அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். 8 ரக்காத்து நீண்ட நேரம் நின்று தொழுதோம், பிரபலியப்படுத்தி அந்த இடத்துல ஒரு முகஸ்துதியை சம்பாதிச்சிட்டோம் என்று சொன்னால், இந்த 8 ரக்காத்து தொழுது என்ன ஆயிடும்? வீணா போயிடும். அதனால தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ருப்ப அமலின் ஸகீரின் துகப்பிருஹு நிய்யா. ஒரு அமல் ரொம்ப சிறிய அமலாக இருக்கும், ஆனா நியத் அதை பெருசுபடுத்தும், நியத் அதை பெருசுபடுத்திடும். இதுக்கு உதாரணம் தான் சஹாபாக்கள் ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு கிளம்பும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட செல்வங்களை கேட்டார்கள்.
சதக்கா செய்யுங்க. சில சஹாபாக்கள் அவங்க வீட்டுல இருந்த எல்லாத்தையும் வந்து கொடுத்தாங்க. சில பணக்கார சஹாபாக்கள் செல்வங்களை குமித்தார்கள் வந்து. சில சஹாபாக்கள் அவங்க வீட்டுல இருந்த ஒரு பேர்ச்சம்பழ துண்டோ அல்லது ஒரு சின்ன துணியோ இதையோ அவர்கள் வந்து கொடுத்தாங்க. முனாஃபிகீன்கள் பார்த்து சொன்னாங்க, இந்த இதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு எது தேவை இருக்குதா? நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சதக்கால அப்படியே போய் ஜெயிச்சிட போறீங்க. கேலி பண்ணார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களோட சதக்காவை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சதக்கா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறினான். சின்ன அமல் தான் சகோதரர்களே, அவங்கள்ட்ட இருந்த நீயத். சில நேரங்களில் அமல் பெருசா இருக்கும், பெரிய அமலாக இருக்கும், முகஸ்துதி உள்ள வந்துடும். என்ன ஆயிடும்? துஸகிருஹு நிய்யா, நீயத் அது சின்னதாக்கிறோம். அதனால் நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஆக முக்கியமானது இஹ்லாஸை அல்லாஹ்விடம் தேடி செய்ய வேண்டும். அப்ப இரண்டாவது வகை மக்கள் சொன்னோம், அவன் ஆரம்பத்திலே இஹ்லாஸ் இருக்காது, அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அமலுஹு பாத்தில், அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அவன் இரண்டு நிபந்தனைகள். ஒரு நிபந்தனை என்னது? அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இஹ்லாஸ், மன தூய்மையோடு செய்ய வேண்டும். அது அவனிடம் இல்லை, அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. மூன்றாவது வகையான மக்கள் யார் என்று சொன்னால், பலரும் அதுல அடங்கும். பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாகவும் இருக்கலாம், பலரும் அதுல அடங்கும். அமலை ஆரம்பிக்கும் பொழுது இஹ்லாஸோட ஆரம்பிப்போம். நடுவில் என்ன ஆகும்? இந்த முகஸ்துதி வரும், தொழுகைய தக்பீர் கட்டி. சில இமாம்கள்ட்ட இருக்கக்கூடிய சிலர் இல்ல, என்னையும் சேர்த்துக்கலாம், வரக்கூடிய தானே மனிதர்கள் தானே. தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? இஹ்லாஸோட ஆரம்பிப்போம். ஆனா கிராத் ஓதும் பொழுது எப்படி இருக்கும்? அவங்க என்ன நினைப்பாங்க? என் கிராத் அவ்வளோ அழகா இருக்குது, அவர் நேற்று சொன்னாரு சுரை மாரி இருக்குதுன்னு, இவர் நேற்று சொன்னாரு சுதைஸ் மாரி இருக்குதுன்னு சொல்லி என்ற அந்த நியத்துகள் வரும்போது என்ன ஆகும்? இஹ்லாஸ் ஆரம்பத்துல இருந்திருக்கும், முகஸ்துதி உள்ள வந்திருக்கும். இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவன் அந்த முகஸ்துதியை போராட வேண்டும். போராடி கொண்டே அவன் தொழுகை முடித்தால் அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். போராடி கொண்டே அவன் தொழுகை முடித்தால் அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இதனால தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்தான தொழுகைகளை விட்டு அனைத்து தொழுகைகளையும் வீட்டுல தொழுவாண்டாம். ஃபர்தான தொழுகைகளை விட்டு, ஃபர்தான தொழுகைக்கு ஜமாத்துக்கு வரணும், மீதி எல்லா தொழுகை எங்க தொழுவணும்? ஆக சிறந்தது எது? வீட்டுல. ஃபர்தான தொழுகையோட முன்பின் சுன்னத்தை எங்க தொழுவணும்? வீட்டுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் ஃபஜ்ரோட சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு வருவாங்க. ஏன்? ஜமாத்தான தொழுகை மட்டும்தான் பள்ளியில கடமை, மீதி வீட்டுல தான். அதனால் தான் ரமதான் வந்து விட்டால் ஹாஃபிதுகளுக்கு முடிஞ்ச வரையும் சொல்றது, ஹாஃபிதுகளுக்கு முடிஞ்ச வரையும் சொல்வது, இங்க அங்க போய் தொழு வைக்கிறது, அங்க அங்க போய் தொழு வைக்கிறது, அங்க கிராத் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இங்க கிராத் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இங்க அங்க போறது, இங்க அங்க போறது. ஆஹா சிறந்தது. உங்களுக்கு ஹிஃப்து இருக்குது, உங்கள்ட்ட குர்ஆன் இருக்குது, மனனமாக இருக்குது, வீட்டுல தொழுவுங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியும் தானே, யா அல்லாஹ் நான் செஞ்ச இந்த இபாதத் உனக்கு மட்டும்தான் தெரியும், எங்க உம்மாக்கும் தெரியாது, எங்க வாப்பாக்கும் தெரியாது, என் மனைவிக்கும் தெரியாது, என் பிள்ளைக்கும் தெரியாது, உனக்கு மட்டும் தான் அல்லாஹ் தெரியும், இதுக்குரிய கூலி எனக்கு தாயா அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட கேட்க முடியும் தானே. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் 3 நாட்கள் வீட்டுல பள்ளியில தொழுதாங்க, மக்கள் ஜமாத்தா தொழுதாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்துல தான் இந்த ஹதீஸை சொன்னாங்க, உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த ஃபர்தான தொழுகைகளை தவிர இது எல்லாத்தையும் எங்க தொழுவுங்க? வீட்டுல தொழுவுங்க. அதான் ஆக சிறந்தது. ஒரு மனிதனை இஹ்லாஸை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே போன்று சகோதரர்களே, இந்த கவிதையில் இரண்டாவது பகுதியை சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், ஃபஹுமுல் லதீன கத் அக்லஸூ ஃபீ மஷீஹிம், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் போகக்கூடிய இந்த இபாதத்துகளோட பாதையில் இஹ்லாஸ் உடையவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது முத்தஷர்ரிஈன பிஷிர்அத்தில் ஈமானி, அவர்கள் ஷரீஅத்தின் படி நடப்பார்கள், ஷரீஅத்தின் படி அவர்கள் நடப்பார்கள். இப்போ ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் சொன்னோம். முதலாவது நிபந்தனை என்னது? இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லாட்டி அமல் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், லஇன் அஷ்ரக்த், நபியே நீங்க ஷிர்க் செஞ்சீங்கன்னா, ஷிர்க்னா நாங்க அல்லாஹ்க்கு மட்டும் செய்ய வேண்டிய ஒரு அமலை மற்றவங்களுக்காக செய்யறது. லஇன் அஷ்ரக்த், நபியே நீங்க ஷிர்க் செஞ்சாலும் லயஹ்பதன்ன அமலுக், உங்களோட அமல்கள் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான். நபி ஷிர்க் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்ப இதுல என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை ஆக முக்கியமானது, இன்றைய காலத்தில் பல மக்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய, அது ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு நிபந்தனை, ஷரீஅத்தின்படி நடப்பது. ஷரீஅத்னா என்னது? ஷரீஅத்னா என்னது?
யாருக்காவது தெரியுமா? என்னது இந்த மார்க்கம்னா என்னது? இஸ்லாமிய சட்டத்தோட அடிப்படை என்னது? இஸ்லாமோட சட்டங்களோட அடிப்படை என்னது? இஸ்லாமிய சட்டங்கள் எங்கேருந்து எடுக்கப்படுது? குர்ஆன்ல இருந்து. இன்னொரு அடிப்படை, இது ரெண்டு தான் ஷரியாத். இது ரெண்டு தான் ஷரியாத், குர்ஆனும் சுன்னாவும். ஏன்? இது ரெண்டும் அல்லாஹ்விலிருந்து வந்தது. இது ரெண்டும் அல்லாஹ்விலிருந்து வந்தது. இந்த மார்க்கம் யாரோடது? இஸ்லாம் அல்லாஹ்வோடது. இந்த இபாதத் யாருக்காக செய்றோம்? அல்லாஹ்வுக்காக செய்றோம். அப்ப அல்லாஹ்விலிருந்து வந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தானே செய்யணும். அதுதான் இந்த ஷரியத். ஷரியத் என்று சொன்னால் قال الله وقال رسوله, அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதும், இதுதான் மார்க்கம். இதை விட்டு விட்டு வேற எவனாவது இது மார்க்கம் என்று ஒன்றை கொண்டு வந்தால் அது யாராக இருக்கட்டும் சரி நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் சில பொழுதுகளில் ஒரு அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு நமக்கு வந்திருக்காது. ஆனால் சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க. இதை எடுத்துக்க நம்ப கூடாது. சொன்னது அல்லாஹ் சொன்னதும் தூதர் சொன்னதும் சஹாபாக்கள் செஞ்சா ஏற்றுக்கொள்ள கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஃபித்னாவே தான். சஹாபாக்களோட அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு கூட்டம் இருக்குது, சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளும். அவங்கன்னா ஆதாரமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 73 கூட்டம் இந்த உம்மத் 73ஆக பிரியும். 72 எங்க போகும்? நரகத்துக்கு. 1 சொர்க்கத்துக்கு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது அந்த கூட்டம் எது என்று கேட்டார்கள். அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? மா அனா அலைஹி அல்-யௌம வ அஸ்ஹாபி, நானும் என்னோட தோழர்களும் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ அந்த மார்க்கம். அப்ப அந்த தோழர்கள் செஞ்சால் அது மார்க்கமா இல்லையா? மார்க்கம். ஆனாலும் உலமாக்கள் அது ஒரு நீண்ட ஒரு இதாக பேசுகிறார்கள். இப்ப உதாரணத்திற்கு ஒரு சஹாபி ஒன்றை செய்கிறார்கள், இன்னொரு சஹாபி அதுக்கு நேர் மாற்றமாக செய்கிறார்கள். இப்ப எந்த சஹாபி எடுக்கிறது? ஒரு சஹாபி ஒன்னு செய்யறாங்க, இன்னொரு சஹாபி இன்னொன்னு செய்யறாங்க, நேர் மாற்றமா செய்யறாங்க. ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப எதை எடுக்கிறது? இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வ இன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்க ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருக்கிறீங்களா, இதை எடுக்கிறதா? அந்த நேரத்தில் அல்லாஹ்வோட கட்டளை என்னது? ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதரின் பக்கம் அதை திருப்பிடுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தார்கள் என்று பார்க்கலாம். உதாரணத்திற்கு 20 ரக்காத் தொழுவதா 8 ரக்காத் தொழுவதா? அந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு வரக்கூடிய 20 ரக்காத் இது சஹீனே வச்சுக்கிறோமே. அது சில உலமாக்கள் பல உலமாக்கள் ضعيف்னு சொல்லிருக்காங்க. சஹீனே வச்சுக்கிறோம் ஒரு வாதத்துக்கு. இன்னும் சில சஹாபாக்கள் 8 தொழுது இருக்கிறாங்க. இப்ப எதை செய்யறது? இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கியது, இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமலை செய்தார்கள்? ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துகளை விட்டு அதிகமாக தொழுததில்லை. இது போதுமா இல்லையா சகோதரர்களே? இது போதுமா இல்லையா? 11 ரக்காத்துனா எப்படி? 8 3 நம்ம தொழக்கூடிய 8 3 11 ரக்காத் சொல்லுறோம். இது போதுமா இல்லையா? இப்ப ஏன் இவ்வளோ பெரிய அது விவாதமாக மாறி? ஏன் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை விட்டது தான் காரணம். எந்த உலமாக்கள் 20 தொழுவலாம் என்று சொன்னார்களோ, நான் சொல்லக்கூடிய இந்த காலத்து உலமாக்கள் கிடையாது, முன்னோர்கள் இமாம் ஷாஃபி அந்த காலத்தில் இருந்த முன்னோர் உலமாக்கள், எந்த உலமாக்கள் 20 தொழுவலாம் சொன்னாங்களோ, 40 சில உலமாக்கள் 40 சொல்லியிருக்கிறாங்க, 40 தொழுவலாம் சொன்னாங்களோ, 36 தொழுவலாம் சொன்னாங்களோ, இந்த உலமாக்களும் கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியுமா? வஸ்ஸமானியத்து அஃதல், 8 தொழுவது சிறந்தது. ஏன்? லிஅன்னஹு சுன்னத்துன் நபி, ஏனென்றால் அது நபியோட சுன்னத். சகோதரர்களே, இந்த நபியோட சுன்னத்தை பின்பற்றி விட்டால் நாளைக்கு அல்லாஹ் மறுமையில கேட்பான், எத்தனை தொழுதாண்டு கேட்டா தெளிவா தைரியமா சொல்லலாம் தானே, 8 தொழுதண்டு. அப்ப அல்லாஹ் கேட்டா ஏன் 8 தொழுதா? உன்னோட நபியோடதான் தொழுதாங்க, அதான் நானும் தொழுதேன், முடிஞ்சிருச்சு. இதுல விவாதத்துக்கு ஒரு இடம் கிடையாது. அதனால் இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன மார்க்கத்தோட இரண்டாவது, மார்க்கத்தில் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டாவது நிபந்தனை என்னது? சுன்னத்தின்படி அது இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அமில அமலன். இப்ப சுன்னத்துக்கு எதிர்மறையானது எது? இப்ப இஹ்லாஸ் என்றால் உள தூய்மை, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்வது, அதான் தௌஹீத், அதான்
ஏகத்துவம். அதுக்கு எதிர்மறையானது எது? ஷிர்க். இப்ப இரண்டாவது நிபந்தனை, ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். இதுக்கு எதிர்மறையானது எது? பித்ஆ. இந்த பித்ஆவோட விளக்கம் சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதோட விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க, அதோட சட்டத்தையும் சொல்லிட்டாங்க. அதுல தேவையில்லாத ஆய்வுகள் செஞ்சு அதை 4 கூறாக பிரிச்சு இது இந்த பித்ஆத்தை செய்யலாம், இந்த பித்ஆத்தை செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், குல்லு பித்ஆத்தின் ضلالة, ஒரு பித்ஆத்தும் வழிகேடு. அது எது சொன்னாங்களா? இந்த பித்ஆத்தை நீங்க செய்யலாம், இந்த பித்ஆத்தெல்லாம் வழிகேடு என்று. குல்லுன்ற என்ன? அனைத்தும். பித்ஆத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பித்ஆத்துன்னு சொல்ல, எந்த பித்ஆத்தாக இருக்கட்டும் சரி, ضلالة அது வழிகேடு. எல்லா வழிகேடுகளும் எங்கே போய் முடியும்? ஃபின்னார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா ஹதீஸ்ல வருது, சொன்னாங்க, மன் அமில அமலன், ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கிறான், லைஸ அலைஹி அம்ருனா, நம்மளோட கட்டளை அதுல இல்ல. இதுல சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேண்ட் போட்டாங்களா? நீங்க மட்டும் போடுறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார் ஓட்டுனாங்களா? நீங்க மட்டும் ஓட்டுறீங்க. அப்ப இது பிதத் இல்லையா? இதுல தான் நிறைய தௌஹீத் மக்கள் என்ன பண்றாங்க, அதுக்கு பதில் கொடுக்க தெரியாம அவன் சொல்றது சரியா தானே இருக்குது. அப்ப நம்மளும் பிதத்வாதியா? அப்ப எல்லாரும் பிதத்வாதி தானே. இந்த கேமரா ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, இந்த டேப் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, அப்ப எல்லாரும் பிதத்வாதியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, மன் அமில அமலன், யார் ஒரு அமலை செய்து, லைஸ அலைஹி அம்ருனா, அது நம்மளோட கட்டளை இல்லையோ. அப்போ இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அமில அமலன், யார் நம்மளோட விஷயத்தில், ஃபீ அம்ரினா. இன்னொரு ஹதீஸ்ல இந்த வார்த்தை வருது, நம்மளோட விஷயத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் என்றால் எது? மார்க்கம். அப்ப இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் புதிதாக ஒரு விஷயத்தை உண்டாக்கினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இல்லாமல் ஒரு விஷயத்தை உண்டாக்கினால், அது நபி அதோட சட்டம் என்ன சொன்னாங்க? ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்க எங்கேயாச்சும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா நல்ல பிதாத்து கெட்ட பிதாத்து? இன்னைக்கு இந்த ஊர்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், பிதாத்தை 2 கூறா போட்டாங்க, நல்ல பிதாத்து கெட்ட பிதாத்து. இது ஒரு விளக்கமா பார்ப்போம். அவங்க நல்ல பிதாத்து கெட்ட பிதாத்துன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து வைப்பாங்க. என்ன ஆதாரம்னு சொன்னால், உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவங்க காலத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தொழுறதை பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 30 நாளும் ஜமாத்தாக தொழுவல, தராவி தொழுகை. உமர் রাদিয়াল্লাহு காலத்துல பார்க்கும்போது உமர் রাদিয়াল্লাহு சொல்றாங்க, நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இவ்வளவு அழகான பித்அத்தா இருக்கு. இந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு, அப்ப அழகான பித்அத்துன்னு ஒண்ணு இருக்குது தானே, அப்போ அழகான பித்அத்துன்னு ஒண்ணு இருக்குது தானே. அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் என்ன மொழி பேசினாங்க? அரபி. அப்ப அரபியில பித்அத்துக்கு அர்த்தம் என்ன? புதுசான ஒண்ணு. இப்ப உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு இங்க சொன்னது புதுசான ஒண்ணுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப ஜமாத்தோட தொழுவுறது புதுசான ஒரு காரியமா? தராவிஹை ஜமாத்தோட தொழுவது புதுசான ஒரு காரியமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜமாத் நடந்துச்சா இல்லையா? அப்ப எப்படி உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு பித்அத்துன்னு சொன்னாங்க? ஏன் சொன்னாங்கன்னா, உலமாக்கள்கிட்ட பல கருத்துகள் இருக்குது. அதில் ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீட்டமாக முழு இரவு எல்லா இரவுகளும் அப்படி நடக்கல, இப்ப நடக்குது, இது புதுசா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நடக்க கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? நடத்தலாம் என்ற ஒரு முன்னுதாரணத்தை காமிச்சிட்டு போனாங்களா இல்லையா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்னுதாரணத்தை காமிக்கும் போது என்ன சொன்னாங்க? நான் பயப்படுகிறேன், இது உங்களுக்கு கடமையாகிடும் என்று. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு அமல் கடமையாக்கப்படுமா? இல்லை. சஹாபாக்கள் தொழுதார்கள் 30 நாளும், இது பித்அத்தா? கிடையாது. இதற்கு ஒரு உதாரணம் இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அப்ப உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு பயன்படுத்திய அந்த வார்த்தை மொழி வழக்கில் அதை பயன்படுத்தினார்களே தவிர மார்க்கத்தோட அர்த்தத்தில் அதை பித்அத் என்று சொல்லவில்லை. இதற்கு இன்னொரு இவங்க சொல்லக்கூடிய பித்அத்தை நல்ல பித்அத் என்று பிரிக்கலாம், கெட்ட பித்அத் என்று பிரிக்கலாம். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை நாமும் செய்யலாம். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று இருந்தால் போதும். அது நேரடியாக அந்த அமல் இல்லாட்டியும் அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு அமல் இருந்தால் போதும், நம்மளும் செய்யலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் சொல்றாங்க, கூட்டுதுவா. இன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டுதுவா எத்தனை பேர் சர்வ சாதாரணமா அது ஒரு பித்அத்னு பார்த்துட்டு போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்துச்சா? சஹாபாக்கள் காலத்துல நடந்துச்சா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? பித்அத் தான், ஆனா நல்ல பித்அத்துமா. பித்அத் தான் நல்ல பித்அத்துமா. எப்படிங்க இது நல்ல பித்அத் ஆகுச்சு? அப்ப சொல்லுவாங்க, இது எப்படி நல்ல பித்அத்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொன்னாங்களா? நாங்க கேட்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா ஒருத்தன் துஆ கேட்டா இன்னொருத்தன் ஆமீன் சொன்னா அவனுக்கு அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்? ஆமீன் சொல்றாங்களா? இந்த எல்லா ஹதீஸையும் கொண்டு வந்து அதுதாங்க நான் இந்த அமல் செய்றோம். சுபஹானல்லாஹ், உங்களால் இந்த ஹதீதுகள்ல இருந்து இப்படி விளக்கம் எடுக்க முடியும்னா சஹாபாக்கள்னால முடியாதா? சஹாபாக்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியாதா? அவர்களும் அந்த கூட்டுதுவா செஞ்சிருப்பாங்களே, ஏதாவது ஒரு சஹாபி கூட்டுதுவா செஞ்சிருக்கிறாங்களா? அப்ப இது வந்து என்ன சொல்றாங்க? நல்ல அமல் தானுங்க. துவா செய்யறது தப்பா? என்ன சொல்றாங்க? துவா செய்யறது தப்பா? தராவி முடிச்சுட்டு ஸலவாத் சொல்றது தப்பா? பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் சொல்றது தப்பா? இது சரியாக இருந்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருப்பார்கள். இது ஒரு நன்மையான காரியமாக இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருப்பார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ரொம்ப ஒரு பலமான ஒரு வார்த்தை. பித்அத்துகளை இரண்டு கூறாக போட்ட மனிதர்களை எதிர்நோக்கி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு மனிதன் ஒரு அமலை செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒரு அமலை செய்துவிட்டு, இமாம் மாலிக் எல்லாரும் ஏத்துக்குறாங்க தானே? எல்லாரும் ஏத்துக்குறாங்க, எல்லாரும் ஏத்துக்குறாங்க. அந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு மனிதன் ஒரு அமலை செய்துவிட்டு அந்த அமலை நல்லதென்றும் கருதுறான், நபி சொல்லாத ஒரு அமல் ஒரு பிதாத்தை செஞ்சுட்டு அது நல்ல பிதாத்துன்னு கருதுறான், அதுதான் இன்னைக்கு எல்லாரும் கருதுறாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இறுதியில சொன்னாங்க, فقد زعم أن رسول الله صلى الله عليه وسلم خان الرسالة. அவன் எண்ணிக்கொண்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதுவத்தின் மோசடி செய்தார்கள் என்று. எப்படி இதை சொன்னாங்க? இதை ஏன் சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடப்பட்டுச்சு தானே, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக். நபியே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததை மக்களுக்கு எத்தி வைங்கன்னு நபிக்கு தூதுவம் கொடுக்கப்பட்டுச்சு தானே. அப்போ இது நன்மையான காரியமாக இருந்த நபி சொல்லி இருக்கணும் தானே. அப்ப நபி சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு இவன் பிதாத்தை செய்யறான், அனாச்சாரத்தை செய்யறான், இல்லைன்னா நபி சொல்ல விட்டுட்டாங்க, இல்லாட்டி நபி சொல்ல விட்டுட்டாங்க. அப்ப எந்த ஒரு மனிதன் ஒரு அமலை செய்து விட்டு அது நல்ல அமல் என்றும் கருதுறான், நபி சொல்லாத ஒரு அமலை செய்யறான், நல்ல அமலும் செய்யறான், அவன் என்ன எண்ணுகிறான்? நபி சொல்ல விட்டுட்டாங்க, நான் தான் செய்யறேன். அப்படி எது நபி விட்டாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி குத்பாவில் பேருரையில் என்று கேட்டாங்க, அலா ஹல் பல்லக்த், நான் அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதத்தை நான் உங்களிடம் ஒப்படைத்து விட்டேனா என்று நபி சொல்லும்போது கேட்கும்போது சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? பலா யா ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க யா ரசூலல்லாஹ். நபி எதையும் விட்டுட்டு போனாங்களா? இவங்க வந்து இன்னைக்கு கூட்டு துஆவை அறிமுகப்படுத்துவதற்கும், இந்த பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் சொல்வதை அறிமுகப்படுத்துவதற்கும், இதே போன்று பிதாத்துகளை அறிமுகப்படுத்துவதற்கும் நபி ஏதாவது ஒரு விதயத்தை விட்டுட்டு போனாங்களா? இல்லை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன மார்க்கம் தெளிவானது, அது முழுமையானது, அதில் யாரும் கூட்டுவதற்கு அவசியமும் இல்லை, யாரும் குறைப்பதற்கும் அவசியமும் இல்லை. அதனால் இன்னைக்கு கற்றுக்கொண்ட மிக முக்கியமான இரண்டு நிபந்தனைகள் என்னது? இஹ்லாஸ். இஹ்லாஸ், அவன் செய்யக்கூடிய அந்த அமல் ஷரியத்தின்படி இருக்கணும். ஷரியத் என்றால் கால அல்லாஹு வ கால ரசூலுஹு, அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதும், இப்ப சஹாபாக்கள் சொன்னதும் அது உள்ள அடங்கும். ஏன் அடங்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால அடங்கும். யார் சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் ஒரு கால் சஹாபாக்களோட செயல் நபியோட சுன்னத்துக்கு மாற்றமாக இருந்திருந்தால் இப்ப என்ன பண்ணணும்? எதை எடுக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் எடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு பேருக்கு கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த இரண்டு பேர் யாரு? வ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனோட தூதருக்கு கட்டுப்படுங்கள். மூணாவது யாரையும் சேர்த்தானா? மூணாவது ஒரு மக்களை அல்லாஹ் சொல்றான், வ உலில் அம்ரி மின்கும், உங்களுக்கு மத்தியில் நியமிக்கப்பட்ட தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அதுவும் எங்க? இஸ்லாமிய ஆட்சி இருந்தால். அதுலயும் உலமாக்கள் இரண்டு வகையான மக்களை சொல்றாங்க. அந்த உலில் அம்ரி மின்கும் யார் என்றால், ஒன்னு நமக்கு நாட்டு மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த அரசன் முஸ்லிமான அரசனாக இருந்தால். இரண்டாவது யாரு? நம்ம கொள்கையில் மார்க்க தலைவர்கள். யார் மார்க்க தலைவர்கள்? இப்ப நமக்கு யார் மார்க்க தலைவர்கள்? உலமாக்கள். அப்ப இந்த உலமாக்களுக்கு கட்டுப்படணும். இந்த இரண்டு பேருக்கு கட்டுப்படுவதும் எது கீழே அடங்குது? அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது கீழே தான் வரும். இப்ப இந்த இரண்டு பேர் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமா ஒன்று சொன்னாங்கன்னா யாருக்கு கட்டுப்படணும்?
அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதருக்கு தான் கட்டுப்படணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். ஒரு படைப்பினத்திற்கு ஒரு மனிதன் கட்டுப்படக்கூடாது அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துக்கு. இப்ப தாய் தந்தையருக்கு அல்லாஹ் கட்டுப்பட சொல்றான். எதுவரையும் ஷிர்க் அவர்கள் உங்களுக்கு ஏவினால், பாவத்தை ஏவினால் என்ன பண்ணுங்க, அதை விட்டுருங்க, கட்டுப்படாதீங்க. ஏன்? அல்லாஹ்வோட தூதருக்கு தான் முழுமையான கட்டுப்பாடு. கண்ணை மூடிட்டு கட்டுப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா, அது மார்க்கம். அதுல போய் இது ஏன் சொன்னாங்க, இது இதுக்கு தான் சொன்னாங்களா பார்க்க கூடாது. ஆனால் ஒரு ஆலிம் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த ஒரு இபாதத்தை செய்யுங்கன்னு சொல்றாரு, அந்த இடத்துல என்ன பண்ணணும்? கண் மூடிட்டு கேட்கணுமா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களான்னு கேட்கணும். செய்யலையா, நீங்க ஆலிம்னு நான் மதிக்கிறேன், ஓகே, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிரியமானவர்கள். இதைத்தான் ஒரு முறை இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு முறை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ்னு நினைக்கிறேன், அவங்களோட உஸ்தாத் இமாம் இப்னு தய்மியா ரஹிமஹுல்லாஹ், இந்த 2 பேருமே மார்க்க அறிஞர்கள், சிறந்த அறிஞர்கள். 700ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்தோம். அப்போ ஒருத்தவங்கள்ட்ட சொல்லப்படுது, மாணவர்கிட்ட சொல்லப்படுது, அவங்க மாணவர் வந்து உஸ்தாதோட கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொல்றாங்க. மாணவர் உஸ்தாதோட கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொல்லும் போது கேட்கிறான், உங்க உஸ்தாதோட கருத்து இது இல்லையே அப்படிங்கும் போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எங்க உஸ்தாது பிரியமானவங்க தான், வலாக்கின், ஆனால் அல்லாஹும் அல்லாஹ்வோட தூதரும் அதை விட பிரியமானவர்கள். அதே போன்றுதான் சகோதரர்களே, உலமாக்கள் நமக்கு பிரியமானவங்க தான், உலமாக்களை வெறுக்க சொல்லல. இப்ப சில பேர் இது இந்த சாக்கள் என்ன பண்றாங்க, உலமாக்களை கழிச்சு விட்டுறது, உலமாக்களுக்கு ஒன்னும் தெரியல என்று கழிச்சு விட்டுறது. உலமாக்களை நாம் மதிப்போம், நேசிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவர்களையும் விட யார் நமக்கு நேசமானவர்கள்? அல்லாஹ்வோட தூதரும். நாளை மறுமை நாளில் இந்த 2 நிபந்தனை அடிப்படையில் ஒரு மனிதன் அவனோட அமலை வைத்துக் கொண்டால் எதுவும் செய்ய தேவையில்லை. இஹ்லாஸோட அவன் அமல் செய்யறான், 5 வேளை தொழுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின்படி தொழுகிறான், ஜகாத்தை கொடுக்குறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின்படி கொடுக்குறான், நோன்பு பிடிக்கிறான், சுன்னத்தின்படி நோன்பு பிடிக்கிறான், ஹஜ்ஜுக்கு போறான், சுன்னத்தான முறையில செய்யறான், கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து முறையில எல்லாம் செஞ்சுட்டு இஹ்லாஸோட செஞ்சுட்டு மௌத்தா போயிட்டான். அல்லாஹ் கேட்பானா, ஏன் கூட்டலன்னு? உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் சகோதரர்களே. அதனால் இந்த 2 நிபந்தனைகள் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் நஷ்டவாளியாக அவன் வந்து நிற்பான். அதனால் நிறைய அமல் செய்யறதை பார்க்கக்கூடாது. எப்பவுமே நிறைய அமல் செய்யறதை பார்க்கக்கூடாது. கொஞ்சமா செஞ்சாலும் அது சுன்னத்தின்படி இருக்குதான்னு பார்க்கணும். 8 ரக்காத் தொழுகிறது நிறையவா, 20 நிறையாவா? எது சுன்னத்து? 8. ஆனா அதுதான் நன்மை அதிகம் பெற்று தரும் உங்களுக்கு. அதுதான் நன்மை அதிகம் பெற்று தரும். ஏன்? அதுல உங்கள்ட்ட இன்னொரு நியத் அடங்கி இருக்குது. அமல் செய்யறது மட்டும் இல்ல, நபியோட சுன்னத்தை பின்பற்றுவதற்கு அதுக்கும் கூலி எழுதப்படும். அதனால் இந்த 2 பண்புகளை, இந்த 2 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் மறக்காமல் இதிலேயே பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஏதேனும் தவறாக சொல்லியிருந்தால் அல்லாஹ் என்னையும் கேட்ட உங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.